பாலங்கள் பெரிதும் சேதமடைந்ததால் அந்த வழியில் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அங்கு சீரமைப்பு பணிகளில் பணியாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைந்திருக்கிறார். ராஜகுமார், அங்குள்ள மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியானது முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் சுமார் எத்தனை மணி நேரம் எடுக்கலாம் என்று அங்குள்ள தகவல்கள் பதிவு செய்யலாம்? கடலூர் ரயில் விபத்து நடந்த இந்த ரயில் பாதை மற்றும் அந்த ரயிலுக்கு மின் இணைப்பு கொடுக்கிற அந்த மின் இணைப்பை சரி செய்யும் பணிகள் என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் பெரிய அளவிலான விபத்து ஏற்பட்டது. இதில் 3 பள்ளி மாணவர்கள் தற்போது வரை இழந்திருக்கிறார்கள். 3 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த ரயில் பாதையை சரி செய்யும் பணி என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் காலை பணியில் இருந்த பங்கஜ் என்ற அந்த கேட் கீப்பர் அந்த ரயில்வே கேட்டை மூடாததன் காரணமாக இந்த விபத்து என்பது நடைபெற்றது. வழக்கமாக கடலூரிலிருந்து 7:30 மணிக்கு புறப்படும் ரயில் என்பது 7:30 மணி அளவில் இந்த ரயில்வே கேட்டை கடக்கும். இது குறித்த தகவலை கடலூர் ரயில் நிலையத்திலிருந்து இந்த கேட் கீப்பருக்கு வழங்கப்படும். அந்த வகையில் இன்று காலை பணியில் இருந்த பங்கஜ் குமாருக்கு ஏற்கனவே இது குறித்த அந்த தகவல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர் அதை பொருட்படுத்தாமல் கேட்டை மூடாமல் இருந்திருக்கிறார். இதன் காரணமாக இந்த ரயில் விபத்து என்பது ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இங்கிருந்த பொதுமக்களே பங்கஜ்குமாரை தாக்கி ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார். தொடர்ந்து அவரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த ரயில்வே கேட்டை சரி செய்யும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் காலை இந்த பகுதியாக சென்ற அந்த வேன் என்பது இந்த ரயில்வே கேட்டின் அருகே இருந்த கம்பத்தின் மீது மோதியதில் ரயில் இணைப்பு வழங்கக்கூடிய அந்த மின் கம்பம் சரிந்திருக்கிறது. இதனால் மின் ஒயர்கள் துண்டிக்கப்பட்டு இந்த வழியாக சென்ற ஒரு முதியவரும் அந்த மின் கம்பி மேலே விழுந்ததில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தற்போது இந்த ரயில்வே கேட் மற்றும் அதனுடைய அந்த ரயில் பாதை மற்றும் மின் இணைப்பை சரி செய்யும் பணிகள் என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த பணிகளை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ரயில்வே கேட் முழுவதுமாக மூடப்பட்டு இந்த இருபுறங்களும் பாதைகளிலும் எந்த ஒரு வாகனங்களும் செல்லாத வகையில் தடை விதிக்கப்பட்டு இந்த ரயில்வே கேட்டை சரி செய்யும் பணி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த பணிகள் என்பது முழுவதுமாக முடித்து வைக்கப்பட்டு ரயில் செல்வதற்கான விஷயங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணியை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் MS அன்பழகன் நேரில் பார்வையிட்டு இந்த பணிகளை துரிதப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வேன் அந்த ரயில்வே கேட்டில் மோதும் போது அருகே இருந்த அந்த ரயில் மின் இணைப்பு கொண்டு செல்லக்கூடிய மின் கம்பத்தில் மோதிருக்கிறது. இதன் காரணமாக மின் இணைப்பும் அந்த வயரும் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறது. இதனால் அந்த மின் இணைப்பை சரி செய்யும் பணிகள் என்பது தற்போது முழுவீச்சில் நடைபெற்றிருக்கின்றன. இதற்காக 3 ரயில்வேயினுடைய அந்த சரி செய்யும் வாகனங்கள் அந்த ரயில் வாகனங்கள் வர வைக்கப்பட்டு பிரத்யேகமாக சரி செய்யும் பணிகள் என்பது தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில மணி நேரங்களும் இந்த முழுவதுமாக அந்த பணிகள் முடிவடையும். அந்த ரயில்வே இணைப்பை சரி செய்த பிறகு அந்த பாதைகளை சரி செய்யும் பணி, அந்த பாதைகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட விஷயங்கள் முழுவதுமாக கவனிக்கப்பட்டு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் மீண்டும் இந்த மார்க்கமாக ரயில் போக்குவரத்து என்பது தொடங்கப்படும். இதன் காரணமாகவே தற்போது இந்த விபத்து காரணமாக கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய அந்த ரயில்கள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. காலை அதாவது விழுப்புரத்திலிருந்து மாயவரம் அதாவது மயிலாடுதுறை செல்லக்கூடிய இந்த ரயிலில் ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக தற்போது இந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. அதனை சரி செய்யும் பணியில் தற்போது 30க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் தற்போது இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு இந்த பகுதியாக இந்த ரயில்வே சேவை என்பது மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜகுமார். தொடர்ந்து களத்தில் நீங்கள் செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கலாம்.